अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना व नबीना व मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना व नबीना व मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही तालीमन तक़बीरन मुख़बिरन व आमिरा इन्नल्लाह व मलाइकतहु युस्सल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद या अय्युहल्लज़ीना आमनु तक़ुल्लाह व कूनू मअस सादिक़ीन व क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम कुल्लु बनी आदम ख़ताउन व खैरि ख़ताउन तव्वाबून सदक़ल्लाहुल अज़ीम व सदक़ रसूलुन नबील करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वमा तौफ़ीक़ु इल्ला बिल्लाह ला हौला वला कुव्वता इल्ला बिल्लाहिल अलिय्यिल अज़ीम सुब्हानक ला इल्मा लना इल्ला मा अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम रब्बी ज़क्किरनी मिन्हु मा नसीतु व अल्लिमनी मिन्हु मा जहिलतु रब्बी इन्नी मय्यितुन व इन्नका हय्युन या रब्बी रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा रब्बी ज़िदनी इल्मा புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் இருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் வலிமார்கள் இமாம் பெருமக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக நம்மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழுகைக்கு வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை பற்றி கேட்பதற்கும் அவனை பற்றி சிந்திப்பதற்கும் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளை எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்தோடு எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கு அடுத்து உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் சுப்ஹான தஆலா இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா மனிதனுக்காக வேண்டி படைத்தான். மனிதனை அல்லாஹ் தனக்காக வேண்டி படைத்தான் என்பதாக அல்லாஹ் வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அதாவது அல்லாஹ் மனிதனை படைத்த நோக்கம் அவனை வணங்கணும். பூமியில எத்தனையோ பேர் நம்ம பிறந்ததிலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் இன்னும் காலையில எந்திரிச்சதிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் நிறைய பாவங்களை செய்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ தனியாகவோ அல்லது கூட்டாகவோ ரகசியமாக பகிரங்கமாக இப்படி ஒரு நாளில் வாழ்நாள் முழுவதும் நிறைய பாவங்களை செய்கிறோம். அது பாவம் தெரியாமல் சில பேர் பாவம் செய்கிறாங்க. இன்னும் சில பேர் பெரிய பாவம் தெரிஞ்சு துணிகரமாக செய்ய முற்படுறாங்க. அல்லாஹ் மன்னிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அல்லாஹ் நம்மளோட பெரிய பெரிய பாவம் செய்யலாம் இருக்கிறாங்க, நம்மள அல்லாஹ் என்ன பண்ணிட போறா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் பாவம் செய்கிறாங்க. பாவங்கள் குர்ஆனுடைய அடிப்படையில பாவத்தை 5 வகையாக பிரிக்கிறாங்க. உலகத்தை செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் எல்லா நபரும் செய்யற எல்லா பாவத்தையும் இந்த 5க்குள்ள கட்டுப்படுத்திடலாம். நிறைய பேர் நிறைய பாவங்கள் செய்யறாங்க. சிலர் தெரிஞ்சு செய்யறாங்க, சிலர் தெரியாம செய்யறாங்க, ரகசியமாக யாருமே பார்க்கல, தனியா தானே இருக்கிறோம், எடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு நிறைய பேர் அதாவது வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு அருவருப்பா இருக்க அதை வாய் கூசக்கூடிய நிறைய பாவங்களை மனிதர்கள் செய்யறாங்க. அந்த எல்லா பாவத்தையும் அஞ்சு தன்மையில அடைக்கலாம். அதாவது பாவம் மொத்தம் 5 வகையாக அதை பிரிக்கிறாங்க. முதல் வகை மனதுல உருவாகக்கூடிய பாவம். அதாவது எண்ணத்துல மனசுல நினைப்பாங்க இல்லையா, அவனை இப்படி செஞ்சிடலாம், அப்படி பண்ணிடலாம், அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா, இது மனதுல உருவாகக்கூடிய பாவம். எண்ணத்துல குறைபாடு. இந்த மனதுல உருவாக்கக்கூடிய பாவம் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமானது. அதனாலதான் இந்த பாவத்துடைய பட்டியல அதை முதல் லிஸ்ட்ல வச்சுட்டேன். 5 வகை பாவத்துல முதல்ல மனதுல உருவாகுது இல்லையா பாவம், இதெல்லாம் கூடமா பாவம் அப்படின்னு நினைப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், இன்ன பால லன்னி இஸ்முன், நீங்க மனசு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அது கூட பாவம் தான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால மனதில் நினைக்கிற பாவம் தான் ஆக மோசமான பாவம்.
ஒருத்தனை உரு தெரியாம ஆக்கிடும். முதல்ல நினைப்போம், அதை செய்யலாம நினைப்போம், செஞ்சிருவோம், இதை செஞ்சுட்டுமே இன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அதிலே ஊறி போய் அதிகமா பாவம் செய்ய ஆரம்பிப்போம். அதனால மனதில் உருவாக்குற பாவம் ரொம்ப மோசமான பாவம். மனதுல உதாரணமாக பொறாம அதிகமா எல்லாத்துக்கும் வரும். அவன் வளர்ட்டானே, நம்ம கூட தான் படிச்சான், இவ்வளவு பெரிய ஆளா வந்துட்டானே, நம்ம தம்பி நம்மளோட பெரிய வீடு கட்டிட்டானே, பெரிய கார் வாங்கிட்டானே, நல்லா வியாபாரம் பண்ணானே, சந்தோஷமா இருக்கிறானே, நம்ம ஒன்றும் அப்படியே இருக்கிறோமே அப்படின்னு மனதுல வருது பார்த்தியா பொறாம. அது ரொம்ப மோசமான குணம். மனதுல நிறைய பாவங்கள் வரும். உதாரணத்துக்கு பொறாமை சொல்றேன். சல்லாசம் சொல்றாங்க, இன்னல் ஹசத யாக்குல் ஹசனாத். அந்த ஹசத் இருக்கு பாத்தீங்கன்னா, ஹசத் சொன்னா பொறாமை. அந்த பொறாமை எப்படி விறகு நெருப்பு சாப்பிடுதோ அந்த மாதிரி உங்க நல்ல அமல்கள் எல்லாம் அந்த பொறாமை சாப்பிட்டுடும், புசிக்கிடும், சாம்பலாக்கி என்பதாக சல்லாசம் சொல்றாங்க. அந்த பொறாமை இருக்கிறதுலே மோசமான குணம். உலகத்துல தோன்றக்கூடிய மனதுல தோன்றக்கூடிய எல்லா பாவத்துக்கும் பொறாமை தான் காரணம். அது அடிப்படை பேராசை, அடிப்படை பெருமையா இருக்கும். காரணம் பொறாமை. அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா சொன்னா பெருமையா இருக்கும். சைத்தான் முதல்ல உலகத்துல மேல தோன்ற சொர்க்கத்துல தோன்றிய பாவமும் பூமியில முதல்ல தோன்ற பாவமும் காரணம் இந்த பொறாமையும் பெருமையும் தான். அல்லாஹ் தஆலா மனிதனை படைச்சு சைத்தான்டா சைதா செய்ய சொன்னான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படிச்சு சைதா செய்யன்னு சொன்னான். சைத்தான் நினைச்சானா, அவர் மண்ணில படைக்கப்பட்டார் ஆதமு, நான் நெருப்புல படைக்கப்பட்டேன், நான் எப்படி ஆதமு போய் சைதா செய்ய சொல்லி பெருமை அடிச்சான். பொறாமை. இல்ல எல்லா மலக்கும் அல்லாஹ் தஆலா சைதா செய்ய சொன்னான், எல்லா மலக்கும் ஆதமுக்கு சைதா செய்யிட்டாங்க. இங்க இடத்துல பொறாமை வந்துடுச்சு. நம்ம பெரிய ஆளு சைத்தான், நம்ம எல்லா இடத்துல அல்லாஹ் வணங்கியிருக்கோம், மலக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கிறோம். நம்மளை விட அல்லாஹ் இந்த ஆதமுக்கு சைதா செய்ய சொன்னானே முதல்ல பொறாமப்பட்டான், அடுத்து பெருமைப்பட்டான், நம்ம பெரிய ஆள் சொல்லி. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ சொர்க்கத்திற்கு தகுதி கெட்டவன், நீ பூமிக்கு போய் நாசமாயிடும் என்பதை அல்லாஹ் சபிச்சு கீழே இறக்கிட்டான். முதல்ல வானில தோன்ற முதல் பாவமும் இந்த பொறாமையும் பெருமையும் தான். அதே மாதிரி பூமியில தோன்ற முதல் பாவமும் இந்த பொறாமை தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கும் குழந்தை பிறக்கும் போது ஜோடியா பிறக்கும். ஒரு ஆணு ஒரு பெண்ணு பிறக்கும். அடுத்த லிஃப்ட்ல ஒரு ஆணு ஒரு பெண், அப்படியே ஜோடியா பிறக்கும். முதல்ல பெறக்கூடிய ஆணு ரெண்டாவதா பெறக்கூடிய பெண்ணை திருமணம் முடிப்பாரு. ரெண்டாவதா பெறக்கூடிய ஆணு முதல்ல பெறக்கூடிய பெண்ணை திருமணம் முடிப்பாரு. இப்படி மாத்தி. ஏன்னா இனப்பெருக்கம் ஆகணும் இல்லையா, பூமி டெவலப் ஆகணும் இல்லையா, பூமி வளர்றதுக்காக வேண்டி முதல்ல பிறந்த 2 பேர் அடுத்த பிறந்த 2 பேர் திருமணம் முடிச்சுப்பாங்க. ஆனா பொறாமப்பட்டாங்க. என்ன, எனக்கு திருமணம் முடிக்கிற பெண்ணை விட ரெண்டாவது இருக்க பெண் அழகா இருக்கான்னு சொல்லி பொறாமப்பட்டாங்க. கொலை நடந்துச்சு. அப்ப முதல்ல உலகத்துல தோண்டி முதல் பாவமும் இந்த பொறாமையும் அடிப்படை பெருமை. உலகத்துல தோண்டி பாவமும் அதுதான், வானத்துல தோண்டி பாவம் அதுதான். அதனால ஆக மோசமான குணம் மனதுல உருவாக்குறதுல பாவம், அதுதான் ரொம்ப மோசமான குணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆ செய்வாங்களாம், அல்லாஹும்ம தஹீர் கல்பி, யா அல்லாஹ் என்னோட உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, என் உள்ளத்தை தூய்மையாக்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அதிகமா துஆ செஞ்சிருக்காங்க. எத்தனை பேர் அந்த துஆ நம்ம செய்யறோம்? அல்லாஹ் உள்ளத்தை தூய்மையாவே என்பதாக ஸல்லல்லாஹு அடிக்கடி துஆ செஞ்சிருக்காங்க. அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய பாவம் இருக்குதியா, ஆக மோசமான குணம் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க, சொல்றாங்க, சொர்க்கத்துடைய நபரை பார்க்கலாமா? இப்போ ஒருத்தர் வருவாரு பாருங்க, அவர்தான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நபர் என்பதாக சொல்றாங்க. எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியம். ஏன்னா சொர்க்கம் கிடைக்கிறதே ஒரு அபூர்வம் தான். ஆனா உலகத்திலே சொர்க்கம் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்ட நபரை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில இவர் சொர்க்கவாசி சொன்னா வேற என்ன வேணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில இவர் சொர்க்கவாசி சொல்லிட்டா உலகத்துல வேற எதுவுமே தேவையில்லையே, மறுமையில எதுவுமே தேவையில்லையே, சொர்க்கமே போதுமே. அப்படிப்பட்ட நபர் யாரு பார்க்க எல்லா சஹாபாக்களும் ஆர்வமா இருக்கிறாங்க. ஒருத்தர் வராரு, சாதாரண ஆளுதான் வராரு. வந்து அவர் செருப்பை காலணி ஏத்து அக்கல்ல வச்சு உழு செய்யறாரு. வச்சுட்டு ஒரு ஓரமா செருப்பை கழட்டி விட்டுட்டு செருப்பை வச்சுட்டு 2 ரக்கா தொழுறாரு, திரும்பி வீட்டுக்கு போயிடறாரு. எல்லா சஹாபாவும் ஆச்சரியமா பாக்குறாங்க, இவர் அப்படியே அமல் செய்யலையே, 2 ரக்கா தொழுதாரு போனா, இவரை பார்த்து சொர்க்கவாசின்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப 2வது நாள் சொல்றாங்க, நேத்து யாருன்னா சொர்க்கவாசியை பார்க்கறேன்னு சொன்னா இன்னைக்கு வருவார், அவரை பார்த்துக்குங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கும் அதே நபர் தான் வராரு. அதே மாதிரி வராரு, தன்னுடைய காலணி எடுத்து அக்கல்ல வைக்கிறாரு, உழு செய்யறாரு, திரும்ப எடுத்து அது ஓரமா பள்ளியாசல வச்சு திரும்ப 2 ரக்கா தொழுறாரு, திரும்ப வீட்டுக்கு போயிட்டாரு. அதே மாதிரி 3ஆம் நாள் சொல்றாங்க, 2 நாள் சொர்க்கவாதியை பார்க்கலன்னா 3வது நாள் இன்னைக்கு வருவார், அவரை பார்த்து அவர் தான் சொர்க்கவாசின்னு சொல்றாங்க. 3வது நாளும் அதே நபர் தான் வராரு. ஃபர்ஸ்ட் நாள் யார் வந்தாங்களோ அவர் தான் 2வது நாள் வராரு, 3ஆம் நாள் வராரு. 3 நாளும் ஒரே நபர் வராரு, ஒரே மாதிரி உழு செய்யறாங்க, ஒரே மாதிரி தொழுதுட்டு போறாங்க. எல்லா சஹாபாக்கும் ஆச்சரியம், இவர் எப்படி சொர்க்கவாதியா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பூமியிலே சொன்னாங்கன்னு சொல்லி எல்லா சஹாபாவும் ஆச்சரியமா பார்க்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இப்படி என்னதான் அமல் செய்யலாம் பார்க்கறதுக்காக அவர் பின்னாடி பின்தொடர்ந்து போறாங்க. நீண்ட ஹதீஸ். பின்தொடர்ந்து போகும்போது இப்னு உமர் அந்த சஹாபிட்டு கேட்க, அந்த சஹாபி பேரு சாது ரலியல்லாஹு அன்ஹு. சாது, உங்க வீட்டுல நான் தங்கிக்கவான்னு கேட்கிறாரு. என் வீட்டு ஒரு பிரச்சனை, ஆனா வீட்டுக்கு நான் போக முடியாது, உங்க வீட்டுல ஒரு 2 நாள் தங்கிக்குவான்னு கேட்க சாதுர அனுமதி தராங்க. பொதுவாக விருந்தாளி முதல் நாள் உபசரிக்கிறது வாஜிப். விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா முதல் நாளுக்கு தேவையானதை
செஞ்சு கொடுக்கறது, சாப்பாடுல இருந்து தங்குறது, பரிமாறுறது எல்லாமே வாஜிப். இஸ்லாம சட்ட பிரகாரம் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வந்துட்டாங்க சொன்னா முதல் நாள் அதுக்கு தேவையான எல்லா உபகாரம் செய்யறது வாஜிப், கட்டாய கடமை. அடுத்த 3 நாள் செய்யறது சுன்னத்து. 3 நாள் செய்து சுன்னத்து, அதாவது அதிகமா நன்மை தரும். அதுக்கப்புறம் 3 நாளைக்கு மேல இருந்தாங்க சொன்னா உங்களுக்கு நன்மை வேணும்னு சொன்னா நீங்க தாராளமா அவங்க ஹிதுமத்து செய்யலாம். முதல் செய்து வாஜிப். அதனால 3 நாள் அந்த சஹாபி கூட இப்னு உமர் ரலியல்லாஹு 3 நாள் அந்த சாதிரன் வீட்டிலே இருக்கிறாங்க. 3 நாள் பாக்குறாங்க, அதிகப்படியான எந்த அமலும் செய்யல. பொதுவாக எல்லா சாபாக்களும் நைட்டு 2 மணிக்கு எஞ்சி தஹஜ்ஜத் இரவு தல தொழுகிறாங்க. எல்லாரும் தொழுகிறது அதுவும் எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்யல. 3 நாள் முடிஞ்சு போச்சு. 3ஆம் நாள் நான் புறப்படுறேன்னு சொல்லி இப்னு உமர் புறப்படும் போது சாதிரனை பார்த்து கேட்கறானா, சாதி எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, உங்க கூட தங்கி நீங்க செய்யற அமலை பாக்கிறதுக்காக நான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கேட்கும் போது சொல்றாங்க, சல்லல்லாஹு ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல 3 நாள் தொடர்ந்து சொன்னாங்க சொர்க்கவாதி வருவார் பாத்துக்கன்னு சொன்னாங்க. 3 நாள் தொடர்ந்து நீங்க தான் வந்தீங்க. அப்படி என்ன அமல் செய்யணும் பாக்கிறதுக்காக தான் வந்தேன், அப்படி எதுவும் ஸ்பெஷலா நீங்க தான் அமல் செய்யலையே அப்படின்னு சொல்ல சாத் ரலியல்லாஹு சொல்றாங்களா, நான் இப்படியும் எல்லாரும் செய்யற மாதிரி தான் செய்யற அமல், எதை எக்ஸ்ட்ரா செய்யலாம்னு சொன்னாங்க. சாத் ரலியல்லாஹு சொல்லிட்டு வெளியில வராங்க. இப்னு உமர் வெளியே வந்து இப்னு உமர் கூப்பிட்டு சொல்றாங்க, இப்னு உமரே சல்லல்லாஹு சொன்ன மாதிரி நான் எந்த அமலும் ஸ்பெஷலா செய்யல, ஆனா என்கிட்ட ஒரு குணம் இருக்குது. என்னன்னு சொன்னா, ஒரு முஸ்லிமான அடியான், ஒரு முஸ்லிம், ஒரு சகோதரர் அவர் வளர்ந்துட்டாருன்னு சொன்னா, அவர் என்னோட மேல போயிட்டாரு சொன்னா அவரை பார்த்து நான் பொறாம படிக்க மாட்டேன். அவர் இன்னும் நல்லா இருந்தா நல்லா இருக்கும், நல்லதுதான் சொல்லி துவா செய்வேன். அவரை பார்த்து எந்த தப்பான எண்ணம் உள்ளத்துல வைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்போ இப்னு உமர் சொல்றாங்க, இதல்லவா பெரிய அமல், இதுக்காக தான் சல்லல்லாஹு உங்களுக்கு சொர்க்கம் வாஜிப்னு சொன்னாங்க என்பதாக சொல்றாங்க. ஒரு உள்ளத்துல தொழுகைய, நோன்பு, ஜகாத்து, பெரிய பெரிய ஹஜ்ஜி, நிறைய சதக்கா அதெல்லாம் சொல்லல சல்லல்லாஹு. இவர் உள்ளத்துல யார் மீதும் பொறாமப்படாம இருந்தார் பாத்தீங்களா, அதுக்காக இவர் சொர்க்கவாதி என்பதாக சல்லல்லாஹு பூமியிலே சொன்னாங்க. எப்படிப்பட்ட சிறப்பு! அதனாலதான் சொல்றேன், பூமியில உள்ளத்தை ஏற்படக்கூடிய அமல் மிக மோசமான பாவங்கள். உள்ளத்தில் ஏற்பட்ட பாவம் மிக மோசமான பாவம். உலகத்துல நான் ஜெயிச்சுட்டேன், நான் சாதனை அடைச்சிட்டேன், அதெல்லாம் பெரிய கிடையாது. சல்லல்லாஹு சொல்றாங்க, நீ ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா நீ சொர்க்கத்துல கால் எடுத்து வைக்கிறவளுக்கு ஜெயிச்சுட்டு சொல்லாத, சொர்க்கத்துல கால் வச்சுட்டாதான் நீ ஜெயிச்ச. வமன் ஜஹஸஹி மினன் நாரின்னார், நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பு கிடைக்கலாம். யார் சொர்க்கத்தை ஃபகது உதுகிலல் ஜன்னா ஃபகது ஃபாஸ, யார் சொர்க்கத்துல கால் வச்சுட்டாங்களோ அவன் தான் ஜெயிச்சான். சொர்க்கத்துக்கு போனதுக்கு அல்லாஹ் திரும்பி நரகத்துக்கு அனுப்பவே மாட்டான். அதனால யாரும் ஜெயிச்சுட்டேன்னு சொல்லாதீங்க. இது வரைக்கும் சொன்னா நீங்க சொர்க்கத்துல போயிட்டீங்க சொன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க என்பதாக சொல்றாங்க. இது முதல் பாவம். மனதில் ஏற்படக்கூடிய தீய எண்ணங்கள் முதல் பாவம், முதல் லிஸ்ட். 2வது, அது அல்லாஹ்தால எக்காரணத்து கொண்டு அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். அதுதான் இணை வைத்தல், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல். இது எக்காரணத்து கொண்டு அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். 40-50 வருஷம் எல்லாம் நல்ல அமல் செஞ்சிருப்பீங்க, தொழுதிருப்பீங்க, ஜகாத்து, தான தர்மம் எல்லாம் செஞ்சுட்டீங்க. அல்லாஹ்ட்ட 50 வயசுக்கு மேல இணை வச்சுட்டீங்க சொன்னா நீங்க செஞ்ச எல்லா அமலும் பாத்தியில் ஆயிடும். எல்லா அமலும் அல்லாஹ் டோட்டலா அடிச்சுட்டு உங்க நரகவாதி ஆக்கிடுவான். இணை வைத்தல் ரொம்ப மோசமானது. அபூ தாலிப் விட நம்ம அதிக அமல் செஞ்சிட முடியும். 42 வருஷம் சல்லல்லாஹு அரணா இருந்தாங்க. அபூ தாலிப் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் சல்லல்லாஹு யாருமே கிட்டே நெருங்கல. அவங்க வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் தான் சல்லல்லாஹு தொழுகும் போது ஒட்டக குடலை போட்டது, கல்லால அடிச்சது, சொல்லால அடிச்சது, அவங்க துன்புறுத்தது எல்லாமே அபூ தாலிப் வஃபாத்துக்கு அப்புறம் தான். அவ்வளவு பாதுகாப்பா அரணா அபூ தாலிப் சல்லல்லாஹு கூடவே இருந்தாங்க. அப்படிப்பட்ட அபூ தாலிபுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல, அவர் சொர்க்கவாதி ஆக்கல. ஏன்னு சொன்னா அவங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தாங்க, இணை வச்சாங்க. அதனால இணை வைத்தல் மட்டும் மிகப்பெரிய பாவம். 42 வருஷம் சல்லல்லாஹு உற்ற துணையா, உற்ற அரணா இருந்தாங்க அபூ தாலிப். அவங்களே அல்லாஹ் தஆலா மன்னிக்கல. ஏன்னு சொன்னா அவங்க இணை வச்சுட்டாங்க. இது 2வது. 3வது ஒரு பாவம் இருக்குது, சிறிய பாவங்கள், சின்ன சின்ன பாவங்கள், தினமும் அன்றாடம் நம்ம செய்யறோம் இல்லையா, சிறு சிறு பாவங்கள். இதெல்லாம் சிறிய பாவங்கள். இது 3வது பாவம். 5 வகை சொன்ன, இது 3வது வகை. இந்த 3வது வகை பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் 2 நிபந்தனை வச்சிருக்கிறான். சின்ன சின்ன பாவம் செய்யறது மன்னிக்கிறது அல்லாஹ் 2 நிபந்தனை வச்சிருக்கோம். 1வது, நம்ம செய்யக்கூடிய அமல் மூலியமாக அல்லாஹ் மன்னிச்சிடுவான். இன்னல் ஹசனாத இதுஹிப சய்யா, நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல் மூலியமா அல்லாஹ் பாவத்தை, சின்ன சின்ன பாவத்தை மன்னிச்சிடுவான். எங்கெல்லாம் ஹதீஸ்ல குர்ஆன்ல உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுது வருதோ அதெல்லாம் சிறிய பாவங்கள் தான். பெரிய பாவங்கள் அதுக்கு அடுத்த லிஸ்ட்ல வரேன். அல்லாஹ் தால நீங்க செய்யக்கூடிய அமல் மூலியமா மன்னிச்சிடுவான். உதாரணமா ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க இல்லையா, ஒரு தொழுகையிலிருந்து மறு தொழுகை, இப்ப ஜும்மா தொழுதுட்டீங்க, அடுத்த அசர் தொழுகை நீ தொழுதுட்டீங்க சொன்னா இந்த ஜும்மாவில இருந்து அசர்ல செஞ்ச எல்லா சின்ன பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அசர் தொழுதுட்டீங்க, அடுத்து மக்ரிபுக்குள்ள நீங்க செய்யற சின்ன சின்ன பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஒரு ஜும்மா இருந்து மறு ஜும்மா, ஒரு ஜும்மா தொழுகை தொழுதுட்டீங்க, அடுத்த ஜும்மா வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய எல்லா சின்ன அமலையும் அடுத்த ஜும்மா தொழுதீங்க அல்லாஹ் டோட்டலா அடிச்சிடுவான் சின்ன பாவத்தை. அதே மாதிரி ஒரு ரமலான் நோன்பு, அடுத்த வருஷம் ரமலான் நோன்பு வைக்கணும்னு சொன்னா அந்த ஒரு வருஷம் செஞ்ச எல்லா சின்ன பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். இது சின்ன பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கூடிய ஒரு விஷயம். 2 வழி சொன்ன. முதல் வழி இது. 2வது வழி என்னன்னு சொன்னா, நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நஷ்டங்கள், விபத்துல ஏற்படைய பாத்தீங்களா, அதன் மூலியமா அல்லாஹ் சின்ன சின்ன பாவத்தை அல்லாஹ் டோட்டலா அழிச்சிடுவான்.
நம்ம கஷ்டம் வருது, நமக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது, நமக்கு ஏன் இவ்வளவு நஷ்டம் வருது, நம்ம என்ன பாவம் பண்ணணும் கேட்போம் இல்லையா? அல்லாஹ் அந்த கஷ்டத்தை கொடுத்து உங்களை பாவத்தை எல்லாம் எல்லாம் மன்னிச்சு உங்களை டோட்டலா பியூரா ஆக்கிடுவான். சலாசா சொல்றாங்க, இன்னமின தன்பி துனுபா லாயு கஃபிருவா இல்ல ஹம்ம வலியால். நீங்க செய்யக்கூடிய குடும்பத்தை பத்தி நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அல்லாஹ் இப்படி குடும்பத்தை கொடுத்துட்டா, எப்படி நம்ம கல்யாணம் பண்ண, எப்படி நம்ம பெண் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க போறோம், எப்படி படிக்க வைக்க போறோம், எப்படி ஃபீஸ் கட்ட போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, இந்த கவலை மூலியமா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடுவானா. குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டா சொன்னா அதன் மூலியமா அல்லாஹ் சின்ன சின்ன பாவத்தை மன்னிச்சிடுவானா. இந்த ஹதீஸுக்கு முஃபஸ்ஸிருங்க விளக்கம் தராங்க. பாக்கெட்ல காசு பணம் வைக்கிறோம், ஒரு பாக்கெட்ல பணம் வைக்கிறோம், நம்ம பணம் இருக்குன்னு சொல்லி எடுக்கும்போது இந்த பாயில கை விட்டு பணத்தை காணா, என்னடா காணாமன்னு சொல்லி பதத்தை போறோம் இல்லையா, அதுக்கப்புறம் திரும்பி சுதாசி இந்த பை தான் சொல்லி எடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஒரு செகண்ட் ஒரு 2 செகண்ட் பதட்டமா நீங்க பாத்தீங்களா, இதுக்கு எல்லாம் பாவத்தை மன்னிப்பானா. ஹதீஸ் விளக்கம் தராங்க. ஒரு பாவம் இருக்குது, அந்த பாவம் நீங்க செய்ய படுற கஷ்டத்துல எல்லாம் மன்னிச்சிடுவான்னு சொல்ற ஹதீஸுக்கு அடிப்படையில இந்த உலமாக்கள் விளக்கம் தராங்க. ஒரு பாக்கெட்ல பணத்தை வச்சு அதை மறந்து இன்னொரு பாக்கெட்ல கை விடுறீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு செகண்ட் பதட்டப்படுறீங்க பாத்தீங்களா, அந்த பதட்டத்துக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பா என்பதாக ஹதீஸ்ல விளக்கம் தராங்க. அல்லாஹ் அவ்வளவு கிருபையாளனா இருக்கான். இன்னும் ஹதீஸ்ல வருது, ஒரு முஃமினுக்கு இரவு ஃபுல்லா தலைவலி வருது, தலைவலியில துடிச்சு தூங்காம இருக்கான், அல்லாஹ் சொல்றான் மறுநாள் எந்திரிக்கும் போது எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுவானா. காலில் முள்ளு குத்துது, நடந்து போற காலில் கல்லு இடையிப்படுது, அல்லது முள்ளு குத்துது, கண்ணாடி சிலு குத்துது, அதன் காலமா எல்லாம் எல்லா பாவத்தையும் மன்னிச்சுவான், சின்ன சின்ன பாவத்தை எல்லாம் மன்னிச்சுவான். ஆக நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் மூலமாக அல்லாஹ் சின்ன சின்ன பாவத்தை அல்லாஹ் அழிச்சிடுவான் என்பதாக சலாசு சொல்லி காட்டுறாங்க. ஆக 2 வழி, ஒண்ணு நம்ம செய்யக்கூடிய அமல்கள் மூலியமாக சின்ன பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடுவான், 2வது நம்ம ஏற்படைய கஷ்டங்கள் மூலியமாக இதே மாதிரி கஷ்டத்துக்கு சின்ன சின்ன பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடலாம். அதுக்காக நம்ம கஷ்டத்துக்கு துவா கேட்கக்கூடாது. சலாசு சொல்றாங்க, எனக்கு கஷ்டத்தை கூட துவா செய்யக்கூடாதான், நம்மளா அதுவா வந்தா ஏத்துக்கலாம், நம்மளா போய் பிள்ளைல கிழிச்சுக்கிறது, நம்மளா போய் அடிப்படுறது, நம்மளா போய் ஆக்சிடென்ட் ஆகுது, நம்மளா கஷ்டத்தை கேட்கறது, இது கூடாது. கஷ்டம் நம்மளை தேடி வந்தா அது அல்லாஹ்ட்ட ஏத்துக்கணுமா. பஸ்ஸுக்கு போறோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், நம்ம போய் நிக்க பஸ் போயிடுச்சு, போய் நிக்க ட்ரெயின் போயிடுச்சு, அடுத்த ட்ரெயின் 1 hour ஆகும் சொல்ல 1 hour சார் யார் மூஞ்சி முடிச்சுன்னு தெரியல இப்படி நிக்கிறமே அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த 1 hour நீங்க காத்திருக்கேன் பாத்தீங்களா, அந்த 1 மணி நேரம் அல்லாஹ்ல பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவானா. அந்த 1 மணி நேரம் பஸ்ஸுக்காக காத்திருந்தீங்க, ட்ரெயினுக்காக காத்து நின்றீங்க சொன்னா, கஷ்டப்பட்டு துயரப்பட்டு நிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த நிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் நீங்க செஞ்ச சின்ன பாவத்தை எல்லாம் அல்லாஹ் அழிச்சிடுவானா. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். வர்ற கஷ்டத்துக்காக வேண்டி தலைவலி, ஜுரம் வருது, காய்ச்சல் வருது, கைகள் முடியல, சோம்பேறியாத்தனமா இருக்கிறோம், எதுவுமே முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல, படுத்த படுக்கையா இருக்கிறோம், இதன் மூலியமா அல்லாஹ் சின்ன சின்ன பாவத்தை அல்லாஹ் அழிச்சிடுவான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இது 3வது வகை. 4வது ஒரு பாவம் இருக்குது, கபாயிர், பெரிய பெரிய பாவங்கள். இந்த பெரிய பாவங்கள் அல்லாஹ் தௌபா எல்லாம் மன்னிக்க மாட்டான். குறிப்பா 7 பாவத்தை சொல்லுவாங்க. 7 பெரும் பாவங்கள் என்பதாக ஹதீஸ்ல வருது. அறிந்தொழியும் 7 பெரும் பாவங்களை விட்டு தவிர்ந்திடுங்கள் என்பதாக சலாசு சொல்றாங்க. அந்த 7 பாவம் என்னன்னு சஹாபாக்கள் கேட்கறாங்க. சலாசு சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல் அது பெரும் பாவம். 2வது சூனியம் செய்தல், யாருக்காவது நல்லா இருக்கக்கூடாது, வீணா போலாம், அழிஞ்சு போலாம், வியாபாரம் நடக்கூடாது, சூனியம் செய்து பாத்தீங்களா, அது மிகப்பெரிய பாவம் என்பதாக சலாசு சொல்றாங்க. 3வது வேணுமென்னே அநியாயமா கொலை செய்யறது, அதுவும் பெரும்பாவம். 4வது அநாத சொத்து அதை கேட்பாரு யாரும் கிடையாது, எடுத்துக்கிட்டா அபகரிச்சா யாரும் கேட்க முடியாது, நம்ம ஊர்ல பெரிய ஆளு, எவனும் கேட்க முடியாது, அவனை அடிச்சு போட்டலாம்னு சொல்லி அநாத சொத்து ஆக்கிரமிக்க பாத்தீங்களா, அதுவும் மிகப்பெரிய பாவம். 5வது வட்டி வாங்குறதும் தப்பு, வட்டி கொடுக்கறதும் தப்பு. சந்தர்ப்ப சூழ்நிலை வாங்கிட்டேன் நான் திருந்திட்டேன் அதுதான் கிடையாது, வட்டி வாங்கினாலும் பெரும்பாவம், வட்டி கொடுத்தாலும் பெரும்பாவம். 6வது போர்ல எல்லாமே சகிதாயிட்டாங்க, நம்ம மட்டும் தான் இருக்கிறோம், நம்ம எதுக்குன்னு சொல்லி பயந்து ஓடி வராங்க பாத்தீங்கன்னா, புறம் ஒதுக்கிட்டு ஓடி வர்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பயந்து போய் ஓடி வருது, இதுவும் மிகப்பெரிய பாவம். 7வது முஸ்லிமான கன்னி பெண்ணை அநியாயமாக அவதூறு சொல்றது, இட்டு கட்டுறது, இதுவும் மிகப்பெரிய பாவம் என்பதாக சிலர் சொல்லி காட்டுறாங்க. இந்த 7 பெரிய பாவங்கள் என்பதாக சிலர் சொல்லி காட்டுறாங்க. ஆக இந்த மாதிரி பெரிய பாவங்கள் மன்னிக்கிறதுக்கு சில நிபந்தனை இருக்குது. தௌபா செய்யலும், அல்லாட்ட இஸ்திஃபா செய்யலும். 3வது திரும்ப அந்த பாவத்தை பக்கம் தலை வச்சுக்கணும் படக்கூடாது. வட்டி வாங்கிட்டோம் அல்லாட தௌபா செஞ்சோன்னு சொன்னா திரும்ப வட்டி வாங்கக்கூடாது. முதல்ல அந்த வட்டி விட்டு வெளியில வந்துடணும். உதாரணத்துக்கு சொல்றேன், 7 பெரிய பாவங்கள், நிறைய பெரிய பாவங்கள் இருக்குது. குறிப்பா இந்த 7 பாவத்தை சராசரி சொல்றாங்க. வட்டி வாங்குறோம், வட்டின்னு மீண்டுட்டோம், இனிமே வட்டி வாங்கணும்னு உறுதி கொண்டு நம்ம தௌபா செய்யலாம். தௌபா செஞ்ச பிறகு திரும்பி நீங்க வட்டிக்கு போயிட்டீங்க சொன்னா அல்லாஹ் முன் செஞ்ச பாவத்தை மன்னிக்கலன்னு அர்த்தம். ஒரு பாவம் செஞ்சுட்டு தௌபா செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் மன்னிச்சிடுவான். திரும்ப அதே பாவத்தை போய் திரும்ப செஞ்சீங்க சொன்னா அல்லாஹ் நீங்க செஞ்ச தௌபா ஏத்துக்கல, செஞ்ச பாவத்தை மன்னிக்கலன்னு அர்த்தம். நம்மளே புரிஞ்சுக்க வேண்டியதான். திரும்ப அந்த பாவத்துக்கு மீண்டு போயிட்டீங்கன்னு சொன்னா முன் செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கல, இன்னும் உங்க லிஸ்ட்ல பாக்கி அப்படியே தான் இருக்குது அர்த்தம். அதனால தௌபா செய்யலும் இஸ்திஃபார் அதிகமாக என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இதல்லாம இன்னும் 2 பாவத்தை சலாச சொல்றாங்க. 7 பெரிய பாவம், இதல்லாம 2 பாவம் சொல்றாங்க. அது ஒண்ணுதான், ஒமன் ஆத வலியன் ஃபகத ஆதனஹு ஃபில் ஹர்ப். யார் என்னுடைய நேசரை, என்னுடைய வலிமார்களை, என்னுடைய முஹிபீன்களை யார்
அவமானப்படுத்துறாங்களோ, கண்ணிய குறைவா பேசுறாங்களோ, தரந்தாழி பேசுறாங்களோ அவங்க கூட நான் போர் செய்வேன் என்பதாக சிலர் சொல்றாங்க. எந்த பாவத்துக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லல. எந்த பாவத்துக்கும் கொலை செய்யறதுக்கோ, சினா செய்யறதுக்கோ, விபச்சாரம் குடி மது குடிக்கிறதுக்கோ நான் போர் செய்வேன்னு சொல்லல அல்லாஹ் தஆலா. 2 பாவத்தை சொல்றான். அதுல முதலாவது வட்டி. ஏற்கனவே வட்டி பத்தி சொல்லிட்டேன். யாரு வட்டி வாங்குறாங்களோ, வட்டி கொடுக்குறாங்க, வட்டி பணத்தை சாப்பிடுறாங்களோ அவங்க கூட நான் போர் செய்வேன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் போர் செய்வேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாவம் பாத்துங்க. 2வது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட இறைநேசர்களை, வழிமார்களை, பெரியவர்களை கண்ணிய குறைவா நீங்க நடத்துறீங்க சொன்னா நான் அவங்க கூட போர் செய்வேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இது ரொம்ப பெரிய பாவம். அல்லாஹ் போர் செய்வேன்னு சொல்லிட்டா 2 விஷயம் கவனிக்கத்தக்கது. அல்லாஹ் ஒருத்தன் கூட போர் செய்வேன்னு சொல்லிட்டானா 2 விஷயம் கவனிக்கும். ஒன்னாவது, அவன் செஞ்ச எல்லா அமலும் அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான். எவ்வளவு பேர் அமல் செஞ்சாலும் சரி, இறைநேசர் கண்ணிய குறையா பார்த்துட்டான், நடத்திட்டான், அவர்லாம் அவரு போய் நேசரா, அவர் எப்படி தப்புலாம் பண்றாரு, அவரு போய் இறைநேசம் சொல்றாங்களே, அவரு போய் பெரிய மகான் சொல்றாங்களே அப்படி நீங்க தர குறைவா பார்த்துட்டீங்க, பேசிட்டீங்க, நினைச்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் நீங்க செஞ்ச எந்த அமலையும் எல்லாம் ஏத்துக்க மாட்டான். 2வது ஒண்ணு, நாளை ஈமானோட அல்லாஹ் மௌத்த கொடுக்க மாட்டான். அதாவது மரண வேலையில களிமா நசீபாகாது என்பதாக சிலாசம் இந்த ஹதீஸ் மூலமா உலமாக்க விளக்கம் தராங்க. மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கதஸ்லாஜி எல்லாத்துக்கும் தெரியும். மஹபூபே சுபஹானி அவங்க சின்ன வயசா படிக்கும் போது பாகதாத் நாட்டுக்கு ஒரு ஷேக் வராரு. யூசுஃபுல் ஹமதான் அப்படின்னு ஒரு ஷேக் வராரு. அந்த ஷேக்கை பார்க்க ஊர் மக்கள் எல்லாம் போய் முசாஃபா பண்ணி துவா வாங்கிட்டு வராங்க. அப்போ மொய்தீன் அப்துல் காதிர் சொல்றாங்க, அவங்களும் அவங்க கூட இன்னும் 2 பேரு, இப்னு சகான், இப்னு அஸ்ர் அப்படின்ற 2 பேர், மொத்தம் 3 பேரு. நம்மளும் போய் இந்த ஷேக்கை பார்க்க போறாங்க. அப்போ இப்னு சகான் சொல்றாரா, அவர் பெரிய ஷேக்கா, நான் அவர்கிட்ட போய் சில கேள்விகள் கேட்கறேன், கஷ்டமான கேள்வி, அவரை நான் சிக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் இப்னு அஸ்ர், என்கிட்ட சின்ன சின்ன கேள்வி இருக்கு, நானும் கேட்கறேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்போ மொய்தீன் அப்துல் காதிர், எனக்கு கேள்விலாம் இல்ல, சும்மா அவரை பார்த்துட்டு பறக்கத்துக்கு பார்த்துட்டு வந்தா போதும்னு சொல்லி 3 பேரும் போறாங்க. நீண்ட சம்பவம், வரலாற்றை புரட்டி போட்ட சம்பவம் இந்த சம்பவம். 3 பேரும் அந்த யூசுஃபுல் ஹமதான் மிகப்பெரிய ஷேக், அவரை பார்க்க போறாங்க. போகும்போது உள்ள நுழைஞ்ச உடனே அந்த யூசுஃபுல் ஹமதான் கேட்கறாங்களா, என்னப்பா இப்னு சகான் என்னை பார்த்து கேள்வி கேட்கலாம் வந்தியான்னு கேட்கறாங்க. அவர் இன்னும் வாய் தோந்து கேள்வியை கேட்கல. உள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்டே யூசுஃபுல் ஹமதான் ஷேக் கேட்கறாங்களா, என்ன இப்னு சகான் என்னை பார்த்து பெரிய பெரிய கேள்வி எல்லாம் கேட்கலாம் வந்தாமே, என்ன சிக்க வைக்கலான்னு பாக்குறியா, மசாலக்க கதா ஜவாபுக்க கதா, நீ கேட்க வந்த கேள்வி இது, அதுக்கு பதில் இதுன்னு உடனே பதில சொல்லிட்டாங்க. 2வது இப்னு அஸ்ர்ட்ட கேட்கறாங்க, நீ கேள்வி கேட்கதான் வந்த, உன் கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டாங்க. 2 பேரும் சொல்லிட்டு மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவங்கள்ட்ட சொல்றாங்களா, மொய்தீனே நீங்க எந்த கேள்வி கேட்க வரல, என்ன பாக்கிறதுக்கு வந்தீங்க, அதனால அல்லாஹ் தஆலா உங்களை ஷேக்கு எல்லாம் தலைவர் அல்லாஹ் உங்களை ஆக்குவான், உங்களை கொண்டு தீனை புதுப்பிப்பா என்பதாக சொல்றாங்க. இப்னு சக்கான்ட சொல்றாங்க, எப்ப நீ என்ன சந்தேகப்பட்டு அந்த கேள்வி கேட்க வந்தியோ அல்லாஹ் உனக்கு குஃபுருடைய வாடை, உன் வாழ்க்கையில குஃபுர் கிராஸ் பண்ணும், அதாவது நீ குஃபுர் ஆகாம மரணிக்க மாட்டேன் என்பதாக சொல்லிட்டாங்க. நீ காஃபிராக மரணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்னு உஸ்ர்ட்ட சொல்றாங்க, உனக்கு துன்யா மிகச்சு போயிடும், என்ற கேள்வி கேட்கலாம் வந்த பாத்தியா, அதனால உனக்கு துன்யா மிகச்சு போயிடும், நீ தீனுக்கு ஹிதுமத் செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காது என்பதாக சொல்றாங்க. பின்னாடி மொய்தீன் அப்துல் காதிர் அவங்க அறிவிக்கிறாங்க, அந்த இப்னு சகான் என் ஷேக்கு கிட்ட கேள்வி கேட்கலான்னு சொல்லி சந்தேகத்தோட வந்தார் பாத்தீங்களா, அவர் பின்னாடி மிகப்பெரிய அறிவாளி, பாரசீக தூதரவா இருந்தாரு. பாரசீக மன்னனோட அந்த பெண்ணல் விரும்பினதுக்காக அந்த பாரசீக மன்னன் சொன்னானா, நீ கிறிஸ்தவனா மாறினாதான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னாரு. இவர் அந்த பெண் மேல மோகத்துல ஆசைப்பட்டு கிறிஸ்தவனாவே மாறிட்டார். மாறினால ஊருட்டார் தொடக்கிறாங்க. கடைசியில பகதாத் நாட்டுல தெருவா பிச்சை எடுத்தாங்க என்பதாக மொய்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவங்க சொல்லி காட்டினாங்க. எதனால? இறைநேசரை மறுத்ததுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆக இறைநேசரை மறுக்க கூடாது, மிகப்பெரிய பாவம் என்பதாக சொல்ல வரேன். இது 4வது. 5வது ஒரு பாவம் இருக்குது, அதுதான் ஹுகூகுல் இபாத், அடியாருக்கு செஞ்ச பாவங்கள். அடியாருக்கு சில பேர் இருக்காங்க இல்லையா, நம்ம அண்ணன் தம்பி, நம்ம மாமா மச்சான், அக்கம் பக்கத்து வீட்டார், உறவினர்கள், மனைவி சொந்தம், அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் சில இருக்குது. அந்த உரிமை நீங்க சரியா செய்யல, அவங்க மேல நீங்க கோவப்பட்டீங்க, அவங்களை அடிச்சிட்டீங்க, அவங்களை சொத்தை ஏமாத்திட்டீங்க, அவங்க மேல நீங்க ஏதாவது பழி போட்டுட்டீங்க, அவங்கள வளர விடல, அவங்க வளர்ச்சி தடைப்பட்டுட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அவங்க உன்னை மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். இதுதான் 5வது பாவம், ஹுகூகுல் இபாத். அடியாருக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள், சில பாவங்கள். தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்ம மகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமை, பக்கத்து வீட்டுக்காக செய்ய வேண்டிய கடமைன்னு இருக்குது. அந்த கடமைகளை குறை வச்சிட்டீங்க சொன்னா அவங்க மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் அவங்களை மன்னிக்க மாட்டான். இது 5வது வகை பாவம். 5 பாவங்கள் மனதில் நினைக்கக்கூடிய பாவம், 2வது இணை வைத்தல், 3வது சிறிய பாவம், 4வது பெரும் பாவம், 5வது அடியாருக்கு செய்ய வேண்டிய பாவம். இந்த 5 பாவங்களும் மிகப்பெரிய பாவம். ஆக இந்த 5த்தையும் அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களும் டோட்டலா இந்த 5 லிஸ்ட் அல்லாஹ் அடைக்கிறான். அல்லாஹ் ஒரு பாவத்தை செய்ய சொல்றான்னு சொன்னா அதுக்கு வழி இல்லாம அல்லாஹ் வைக்க மாட்டான். நம்ம மீறி பாவம் செஞ்சுன்னு சொன்னா அல்லாஹ் அதுக்கு ஏதாவது வழி வைப்பான். உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க,
10 நிபந்தனை 10 வழியை சொல்லி காட்டுறாங்க. நம்ம பாவம் வாழ்க்கையில தெரியாம நிகழ்ச்சி சொன்னா அதுக்கு 10 வழியை சொல்லி காட்டுறாங்க. முதலாவது, ஒரு பாவம் செஞ்சுட்டா நல்ல அமல் செஞ்சிடணும். ஒரு அன்னி பெண்ணை தெரியாம பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு சொன்னா 10 நிமிஷம் குரானை திறந்து பார்த்துருங்க, நல்ல பாவத்தை மன்னிச்சிடுவான். உலமாக்கள் வழியை சொல்றாங்க. தெரியாம ஒரு தவறான பார்வை யார் மேல பார்த்துட்டோம் செலுத்திட்டோம்னு சொன்னா எவ்வளவு நேரம் பார்த்தீங்களோ அதை விட அதிகமா குரானை திறந்து பார்த்தாலே போதும், அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிச்சிடுவான். கெட்ட அமல் செய்யும் போது கூடவே நல்ல அமல் செஞ்சிருங்க என்பதாக சொல்றேன். முதல் விஷயம். ரெண்டாவது, அல்லாஹ்ட்ட இஸ்திஃபார் செய்யுங்க. இஸ்திஃபார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நானே ஒரு நாளைக்கு 70 முறை இஸ்திஃபார் செய்யறேன், நீங்க செய்யுங்க என்பதாக சொல்றாங்க. அதனால அதிகமா அஸ்தோஃபிருல்லாஹ் செஞ்சுட்டே இருங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, யார் இஸ்திஃபார் அதிகமா செய்யறாங்களோ அல்லாஹ் அவங்க பாவத்தை மன்னிக்காம மௌத்தை கொடுக்க மாட்டாங்க என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதனால அதிகமா இஸ்திஃபார் செய்யுங்க. ரெண்டாவது. மூணாவது, மற்றவங்கிட்ட போய் துவா வாங்கிங்க. பெரியவங்கிட்ட ஒரு அஜத்தை பாக்குறோம், ஒரு உலமாக்களை பாக்குறோம், ஒரு மிகப்பெரிய ஆலிமை பாக்குறோம், மிகப்பெரிய ஞானியை பாக்குறோம், வலிமாரை பாக்குறோம், அவர்கிட்ட போய் எனக்காக துவா செய்யுங்க. குறிப்பா தாய் தந்தைகிட்ட துவா வாங்கிங்க, அல்லாஹ் அவங்க பாவத்தை மன்னிச்சிடுவான். மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், 2 ரக்காத் தொழுகைங்க. ஒரு சஹாபி வந்து சொல்ற, நான் பாவம் செஞ்சுட்டேன், ஒரு 2 ரக்காத் தொழு அல்லாஹ் மன்னிச்சிடுவான்னு சொல்றாங்க. 2 ரக்காத் தொழு, அந்த தொழுகை பேர் தௌபா நஃபில் என்பதாக சொல்லிக்காட்டாங்க. ஒரு செஞ்சு 2 ரக்காத் தௌபா நஃபில் தொழுது அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடுவான். ஐந்தாவது, நோன்பு நோக்கலாம். மற்ற நோன்பு இல்லாம சாதா நோன்பு இல்லாம தௌபா நோன்புன்னு நோன்பு நோட்டு நோன்பு துறக்க நேரத்துல இஃப்தார் நேரத்துல பாவத்தை மன்னிச்சுன்னு துவா கேட்டா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடுவான். ஆறாவது, அதிகமா சதக்கா தர்மா செய்யுங்க, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். உமர் ரலியல்லாஹு அசத்துழு கலாயிடுச்சு. வாழ்நாள உமர தொழு விட்டதே கிடையாது. ஒரே ஒரு தொழுகை அசத்துழு வாழ்நாள்ல கலாவாயிடுச்சு. அதுக்காக வேண்டி 2 லட்சம் வெள்ளி திர்ஹமா சதகா செஞ்சாங்க. ஹதீஸ்ல வருது. கலா செஞ்சுட்டாங்க, இருந்தாலும் ஒரு பாவம் சொல்லி 2 லட்சம் வெள்ளி திர்ஹமா சதகா செஞ்சாங்க என்பதாக வருது. இது ஆறாவது. ஏதாவது தஸ்பீ அதிகமா செஞ்சீங்க, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். எட்டாவது, உறவு முறை அதிகமா பேணிக்க. உறவுட்ட அன்பா பாசமா உறவுட்ட தேவையை நிறைவேற்ற சொன்னா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடுவான். 9வது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினை இறக்கம் காட்டுங்க. ஹதீஸ்ல வருது இல்லையா, ஒரு விபச்சார பெண்மணி தாகமா உள்ள நாய்க்கு தண்ணி கொடுத்ததுக்காக வேண்டி எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டானா. பெரிய சம்பவம். விபச்சார பெண்மணி தாகமா ஒரு நாய் கடந்துச்சு, அந்த நாய்க்கு தான் முந்தானை எடுத்து தண்ணியை நினைச்சு புடிஞ்சு விட்டா. அந்த நாய் தாகம் தீந்து ஓடி போச்சு, துள்ளி குச்சி ஓடி போச்சு. அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதன் காரணமாக இவள் பாவம் மன்னிக்கப்பட்டாள் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதான் அல்லாஹ் படைப்பினை இறக்கம் காட்டுங்க. 10வது, நம்ம வரக்கூடிய கஷ்டங்கள் நஷ்டங்கள் அது மூலமா அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான்.